நேற்று மாலை கோவை மாவட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அப்பொழுது கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த 6 மாத சிறை தண்டனை விதித்திருந்தது. உடனடியாக அவர் நீதிபதியாக இருக்கும் காலத்திலேயே கொல்கத்தா போலீசார் சென்னை வந்திருந்தனர். அப்பொழுது நீதிபதி கர்ணன் சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். அவர் காளகஸ்திக்கு சென்றிருப்பதாக போலீசார் அப்பொழுது வந்த போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது. இருப்பினும் மீண்டும் அவரை கர்ணனை தேடிய பொழுது அவர் காளகஸ்திக்கு சென்று அவர் தலைமறைவாக இருந்து வந்தார். தொடர்ந்து சென்னையிலேயே அந்த கொல்கத்தா போலீசார் முகாமிட்டு இருந்தனர். ஏடிஜிபி தலைமையில் இங்கு சென்னையில் காவல்துறையினர் இருந்து கர்ணன் எங்கிருக்கிறார் என்பதை தொடர்ந்து தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் நேற்று கோவை மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். நேற்று இரவு கோவையிலிருந்து சென்னைக்கு அவர் விமானம் மூலியமாக அழைத்து வரப்பட்டார். விமான நிலையத்திலேயே அவர் தங்க வைக்கப்பட்டிருந்தார். சற்று முன்பாக இங்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து கொல்கத்தா செல்லக்கூடிய விமானத்தில் நீதிபதி கர்ணனுடன் ஏடிஜிபி தலைமையிலான காவல்துறையினர் சென்றிருக்கின்றனர். இங்கிருந்து அவர் கொல்கத்தா கொண்டு செல்லப்பட்டு மற்ற நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என தெரிகிறது.